ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடியில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் திருவேட்டுடைய அய்யனார் கோயில் உள்ளது. இந்த கோயில் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயில். காட்டுப்பரமக்குடி கிராமத்தின் பூர்வீக கோயிலாகும். நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பேரில் கோயிலை அறங்காவலர் பாக்யராஜ் ஆக்கிரமிப்பு செய்து அவருக்கு சொந்தமான கோயிலாக மாற்ற முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. காட்டுப்பரமக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் கோயிலின் முன்பு நடிகர் வடிவேலுக்கு எதிராக கோஷமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கோயிலுக்கு புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் பொறுப்புகள் நியமனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றினர். தீர்மானத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. பூர்வீக பாத்தியமான இந்த திருவேட்டுடைய அய்யனார் கோயில நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். இந்த கோயிலை இப்போ பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது நடிகர் வடிவேலு. அவர் இந்த கிராமத்தை கலக்காமல் கொள்ளாமல் அவர் செய்கிறது இது முறையான செயல் இல்லை. அதனால மொத்த கிராமமும் சேர்ந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். திருவேட்டுடைய அய்யனார் திருக்கோவிலில் 1995ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டாலும் காட்டுமொழிய அனைத்து சமுதாய மக்களாலும் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கோவிலானது குலதெய்வ கோயிலாக கொண்டு செயல்படும் நடிகர் வடிவேல் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் பரம்பரை அறங்காவலராக திரு RCS பாக்யராஜா என்பவர் கோவிலை கைப்பற்ற முயல்வதாக கிராம பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனுடைய ஆலோசனையின் பேரில் கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த கோவிலானது மீண்டும் கிராம பொதுமக்களுக்கு சொந்தம் என உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த கோவிலுக்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கோவில் கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கோவில் தனிநபர் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த கோவில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காட்டுமொழி கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம்.